رمضان كم هامت بك الأقلام واستبشر الضعفاء والأيتام حيث القلوب مع الصيام يسودها ذيل العطاء يحفها الإلهام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய மாதத்திலே சிரேஷ்டமான அமல்களில் முதன்மையானது நோன்பு. இரண்டாவதாக நாம் தராவிஹ் தொழுகையை கூறுகிறோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தங்களுடைய அனைத்து வேலைகளையும் நிறுத்திவிட்டு வெறுமனே குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி மாத்திரமே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாளைக்கு ரமலானுடைய காலத்திலே ஒரு நாளைக்கு 2 விருத்தங்கள் முழுமையாக குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு குர்ஆனை வெறுமனே பார்த்து ஓதுவார்கள். ஒரு குர்ஆனை தொழுகையிலே தராவிஹ் தொழுகையிலே மனனத்திலே ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக அறிஞர் பெருமக்கள் எங்களுக்கு கூறி காட்டுகிறார்கள். இறைவனுடைய தொடர்போடும் வானவர்களோடும் நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள். நீங்கள் குர்ஆனை ஓதும் காலமெல்லாம் உங்களுக்கு அருகாமையில் வானவர்கள் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ரமலானுடைய மாதத்தை கூறும்போது குர்ஆனையும் இணைத்துத்தான் கூறியிருக்கிறான். குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், சங்கையான மாதம். அறிஞர் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் குர்ஆனை முற்படுத்தியே அந்த குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக எங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து எம்புகிறார்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ரமலான் எங்களுக்காக வேண்டி நாளை மறுமையிலே சிபாரிசு செய்யும். அது மாத்திரமல்லாமல் குர்ஆனும் எங்களுக்காக வேண்டி நாளை சிபாரிசு செய்யும். ஆகவேதான் இந்த புனிதமிக்க மாதத்தில் ரமலானுடைய நோன்பை நாங்கள் பொதுவாக எல்லாரும் நோற்றுக்கொள்வோம். அதே போன்று தராவிஹுடைய தொழுகையை நாங்கள் தொழுகைக்கு சென்றால் கூட்டமாக செல்வதன் காரணத்தினால் தொழுது கொள்வோம். ஆனால் குர்ஆனை தனக்குத்தான் தனிமையிலிருந்து ஓதக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவேதான் அதையும் எங்களுடைய பிள்ளைகளோடு, எங்களுடைய குடும்பங்களோடு, எங்களுடைய தகப்பன்மார்கள் தந்தைமார்களோடு பிள்ளை குட்டிகளோடு சேர்ந்து ஒன்றாக ஓதி எங்களுடைய மறுமை வாழ்விற்கான சிபாரிசை குர்ஆன் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை பாதவடி உங்கள் சொர்க்கம், அன்னை பாசத்து போயாரும் பகரவில்லை, அன்னை தியாகத்து கோணிகரே இல்லை, அன்னை தியாகத்து கோணிகரே இல்லை. அன்னை பாசத்து போயாரும் பகரமில்லை, அன்னை தியாகத்து கோணிகரே இல்லை,
அமளினிலே திரும்பிக்கிடுவாயே ரஹ்மானே திரும்பிக்கிடுவாயே ரஹ்மானே அன்னை பாதபடி உங்கள் சொர்க்கம் அன்னை அன்னை பாசத்திற்கோ யாரும் பகரமில்லை அன்னை தியாகத்திற்கோ நிகரே இல்லை அன்னை தியாகத்திற்கோ நிகரே இல்லை. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் வரசூலா. பெண்கள் குலத்தின் தலைவி எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஈரல் துண்டம் என போற்றப்படும் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களின் துஆவினை எம் அனைவருக்கும் வேண்டியவளாய் கண்ணிய பெண்கள் எனும் தலைப்பில் சிறிது உங்கள் முன் உரையாற்றலாம் என நினைக்கின்றேன். இஸ்லாம் பெண்களை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றது, இஸ்லாத்தில் பெண்கள் எவ்வாறு மதிக்கப்படுகிறார்கள் என்பது மேலோட்டமாக பார்க்கும் சிலருக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அன்றைய ஜாகிலியா காலத்தில் வெறும் போக பொருளாக பார்க்கப்பட்ட பெண்களை அந்த சூழ்நிலையில் நின்று மாற்றி பெண்களுக்கென்று தனித்துவமான இடத்தை பெற்று தந்தவர்கள்தான் எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதற்கு உதாரணமாக ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தமது துணைவியாருடன் ஒட்டகத்தில் அமர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டகத்தை ஓட்டியவர் பாட்டு பாடிக்கொண்டே ஒட்டகத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஒட்டகம் வேகமாய் பயணித்தது. இதனை கண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் கவனம், ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கும் கண்ணாடி பொருட்கள் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சூட்சுமமாக பெண்களின் மென்மையை சுட்டிக்காட்டி பேசினார்கள். இவ்வாறு பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள், பாதுகாப்பாக கையாளப்பட வேண்டியவள் என்று எடுத்துக்காட்டிய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு ஹதீஸில், உங்களுடைய உலகில் எனக்கு விருப்பமாக்கப்பட்ட விடயங்கள் 3 என்று கூறி அந்த விடயங்களாக நறுமணம், பெண்கள், சுஜூதில் கண்குளிர்ச்சி என்று அதிலும் பெண்களை உள்ளடக்கி பெண்களுக்குரிய மகத்துவத்தை அழகாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். மற்றொரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியாக போய்கொண்டிருக்கும் போது அன்னலாரின் சுற்றத்து பெண்கள், அதாவது உறவுக்கார பெண்கள் சுற்றி அமர்ந்து சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவென உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்டவுடன் சப்தமாக பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இதனை கண்ணுற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சிரித்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பதைக் கண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் மகிழ்வுடனேயே வைத்திருப்பானாக. தாங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்ற காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள். இதனை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் குரலை கேட்டவுடனே ஓடி ஒளிந்து கொள்ளும் இந்த பெண்களைக் கண்டுதான் நான் சிரித்தேன் என்று பதில் கூறினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்களை நோக்கி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைக் கண்டு நீங்கள் பயப்படவில்லை, ஆனால் நீங்கள் என்னை கண்டு ஏன் பயப்படுகின்றீர்கள், ஏன் ஓடி ஒளிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அந்த பெண்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகம் கோபம் கொள்பவர்கள், உங்களுக்கு கோபம் அதிகம், அதனால் நாங்கள் பயத்தில் ஓடி ஒளிந்து கொண்டோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எங்களை கண்டு கோபம் கொள்வோர் அல்ல, அவர்களுக்கு கோபமே வருவதில்லை என்று அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு அனைவருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பேரன்பின் காரணமாக அந்த நபித்தோழ பெண்மணிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கேட்பதில் அவர்கள் தயங்கி நிற்கவில்லை. தங்களுக்குரிய சந்தேகங்களை, தங்களுக்குரிய மார்க்க விளக்கங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெளிவாக கேட்டு அறிந்து கொண்டார்கள். இதனால் தான் இன்றும் பெண்களாகிய நாம் எந்த ஒரு சந்தேகமின்றி பெண்களுக்குரிய அறிவுகளை நாம்
அழகாக தெளிவாக கேட்டு பெற்றுக்கொள்கின்றோம், ஹதீஸ்கள் மூலம் அறிந்து கொள்கின்றோம். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் கூறுகின்றார்கள், உங்களில் சிறந்தவர்கள் அவர்களின் வீட்டு பெண்களிடம் அன்புடன் நடந்து கொள்பவர்களே என்பதும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மீது பெண்கள் எவ்வாறு கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. இன்னும் ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, உங்களில் எவரொருவர் 2 அல்லது 3 சகோதரிகளையோ அல்லது 3 பெண் மக்களையோ பெற்றிருந்து அவர்களுடன் அன்புடன் நடந்து கொண்டால் அவருக்கு சுவனம் திறக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு சுவனம் வாஜிபாக்கப்பட்டிருக்கின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கூறுகின்றார்கள். எனவேதான் பெண்களாகிய நாம் இஸ்லாத்தில் எமக்கு எவ்வாறு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது, இஸ்லாம் எமக்கு எவ்வாறு கண்ணியம் அளிக்கின்றது, இஸ்லாத்தில் நாம் எவ்வாறு ஒரு பெருமதியான ஒரு விதமாக பார்க்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து, எமக்கு இஸ்லாம் தந்த கண்ணியத்தை நாம் உணர்ந்து இஸ்லாத்தின் அத்தனை அம்சங்களையும் நாம் கடைபிடித்து வாழ்வோமாக என துஆ செய்து எனது உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.